உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நேற்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய அம்மையப்பன் அவர்களை பற்றி ஒரு காணொலி பதிவேற்றியிருந்தேன். அந்த காணொலியில கண்ணீரோடு வெளியேறிய காளியம்மாள் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டு இருந்தேன். கண்ணீரோடு காளியம்மாள் வெளியேறிவிடக் கூடாது அந்த இயக்கத்தில் இருந்து என்பதுதான் எல்லாருடைய நோக்கமும். அந்த இயக்கத்திற்காக காளியம்மாள் அவ்வளவு போராடி இருக்கிறார். அதை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அம்மையப்பன் சொல்றார். அம்மையப்பன்றவர் யாரு, அம்மையப்பன்றவர் யாருன்னே தெரியாது. நீங்க சும்மாவே ஒரு பொய்யான தகவலை, பொய்யான செய்தியை போட்டிருக்கீங்கன்னு நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் எல்லாம் கதறீங்க. என்ன கண்ட மேனிக்கு திட்டி இருக்கீங்க. நான் இந்த காணொலியின் மூலமாக என்ன சொல்ல வர நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்குன்னா, அன்பு உறவுகளே, நீங்கள் பின்னாளில் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்மையப்பன் யார் என்பதே தெரியாமல் நீங்கள் இயக்கத்தில் பயணிக்கிறீர்கள். வெற்றி குமரன் அவர்களை பற்றி அந்த காணொலியில் நான் பதிவேற்றியிருந்தேன். வெற்றி குமரன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெற்றி குமரன் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் நீக்கிவிட்டார். வெற்றி குமரன் வெளியே வந்து 3 மாதங்கள் ஆயிற்று அவரை கட்சியை விட்டு நீக்கி. டிசம்பர்லயே கட்சி விட்டு நீக்கியாச்சு அவரை. ஆனால் அவர் 2 வாரங்களுக்கு முன்புதான் பரபரப்பாக வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறார். என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கு சீமான் அவர்களுக்கே உரிமை இல்லை. ஏனென்றால் கட்சியை தொடங்கியதில் நானும் ஒருவன், கட்சியை துவக்கியதில் நானும் ஒருவன். நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை துவக்கியதில் நானும் ஒருவன். எனக்கும் அந்த இயக்கத்தில் சம உரிமை உண்டு. என்னை அந்த இயக்கத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் முதலில் பொதுக்குழுவை கூட்டி, பொதுக்குழுவில் என் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை விவாதம் நடத்தி, அதன் பிறகு நீங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று வெற்றி குமரன் அவர்கள் அந்த காணொலியில பேசியிருந்தார். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க அந்த காணொலியை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏனென்றால் எல்லா காணொலியும் எல்லார் கண்ணிலும் பட்டு விடுவதில்லை. என் கண்ணில் பட்டது நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது என்பதை வெளியே கொண்டு வந்தேன். அது உங்கள் பார்வைக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதை விடுத்துவிட்டு என்னை வசைபாடுவதில் உங்களுக்கு என்ன நன்மை பயக்க போகிறது? நான் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிரானவன் அல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற தம்பிகளுக்கும் எதிரானவன் அல்ல, அண்ணன்களுக்கும் எதிரானவன் அல்ல. நான் சமூகத்தில் நடக்கின்ற அனைத்து இயக்கங்களிலும் நடக்கின்ற பிரச்சனைகளை மக்கள் முன் கொண்டு போய் சேர்க்கிறேன். அது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாலும் பேசுவேன், நாம் தமிழர் கட்சியில் இருந்தாலும் பேசுவேன், இங்கு மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் பேசுவேன், பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்தாலும் பேசுவேன். தமிழ்நாட்டில் உள்ள திமுக அதிமுக மக்களுக்கு செய்கின்ற அநியாயத்தை தோலுரிப்பேன். திமுகவில் நடக்கின்ற ஒவ்வொரு அநியாயத்தையும் மக்கள் முன் கொண்டு போய் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திமுக. அதற்காக சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நடக்கின்ற உண்மைகளை நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். புரிந்து கொண்டால் உனக்கு நன்மை, புரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்குத்தான் இழப்பு, எனக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய கடமை நான் சொல்லுகிறேன். கண்ணீரோடு காளியம்மாள் வெளியேறினார் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டிருந்தேன். காளியம்மாள் அவர்களுக்கே இந்த முறை சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தது. ஆனால் கடைசி கட்டத்தில் கட்சியில் நடந்த சில பேச்சுவார்த்தைகள் மூலமாக மீண்டும் காளியம்மாளுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்று அம்மையப்பன் அவர்கள் பேசியிருக்கிறார் அந்த காணொலியில. வேண்டுமென்றால் சன் யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு. அம்மையப்பன் அவர்கள் பேசின அந்த வீடியோ சன் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஏன்னா அந்த யூடியூப்ல இருக்கிற அதை கொண்டாந்து வெட்டி கொண்டு வந்து என் சேனல்ல போட மாட்டேன். நான் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். வேணா அந்த சேனல்ல இருக்கு, அவர் பேசியிருக்காரு, நீங்க போய் பாருங்க. ஒரு பொய்யான செய்தி நீங்கள் பேசுவது என்ன? இது பொய்யான செய்தி, பொய்யான செய்தியை சொல்லுகிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பொய்யான செய்தி போட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? நாம் தமிழர் கட்சியை பற்றி தவறாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சி தவறு செய்தால் அதை பேசுவேன். நாம் தமிழர் கட்சி என்ன விமர்சனத்திற்கு உட்படாத இயக்கமா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன விமர்சனத்திற்கு உட்படாதவரா? நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் என்ன விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா? எல்லா இயக்கங்களும் விமர்சனத்திற்கு உட்பட்ட இயக்கங்களே, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கங்களும் இல்லை, விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தலைவரும் இல்லை.
பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக 45 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதரையே இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே களத்தில் தான் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது தவறு எங்கு நடந்தாலும் அது விமர்சனத்திற்குள்ளாகும். அது உங்கள் பார்வைக்கு வரும்பொழுது, உங்கள் செவிகளுக்கு வரும்பொழுது அதில் இருக்கின்ற உண்மை நிலையை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான உண்மையான கேள்வி என்னவென்று நீங்கள் கருத்துரை பகுதியிலே நியாயமான முறையில் பதிவு செய்யுங்கள். தவறே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு என்ன? நாம் தமிழர் கட்சியின் இலக்கு என்ன? 2 கட்சிகளின் இலக்குமே தமிழகத்தில் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும். தமிழகத்தில் தமிழ் மக்களின் உரிமையை மீட்க வேண்டும். இது பாட்டாளி மக்கள் கட்சியின் இலக்கு. நாம் தமிழர் கட்சியின் இலக்கு என்ன? தமிழ்நாட்டில் ஓட்டை பிரிக்க வேண்டும், திமுக ஜெயிக்க வேண்டும். அதைத்தானே உங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இதில் மாற்று கருத்து உங்களுக்கு உண்டோ? அப்படி இருந்தால் அது உண்மையா பொய்யா என்பதை கருத்துரை பகுதியிலே சொல்லுங்கள். உங்களின் இலக்கு வாக்கை பிரிக்க வேண்டும், திமுக இங்கு சிரமமின்றி வெற்றி பெற வேண்டும். அந்த வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் பரவலாக அரசியல் தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் அறிந்த வல்லுநர்கள் பேசுறாங்க, பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. தமிழகத்தில் நடக்கின்ற இந்த திராவிட சாக்கடையில் உருண்டு புரண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் குப்பைகள் எல்லாம் அதைத்தான் பேசிட்டு இருக்கு. சீமானுடைய இலக்கு வாக்க பிரிக்கணும், திமுக சிரமமின்றி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். இந்த வேலையைத்தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். சீமானுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சீமானுக்கு பாராளுமன்றம் சென்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி மக்களுக்கான உரிமை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சீமானுக்கு சட்டமன்றத்திற்கு உறுப்பினரை அனுப்பி மக்களின் பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் சீமானுக்கு இல்லை. சீமானின் அவசியம் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வாக்கை பிரித்து திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும். திமுகவிற்கு சாதகமாக சீமான் செயல்படுவதற்காகத்தான் ஸ்டாலினும் சீமானும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டுதான் இந்த அரசியல் நடக்கிறதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் இப்ப நான் சொன்னாக்கா என்னுடைய குரலா நீங்க நினைச்சுக்காதீங்க. இது என்னுடைய குரல் அல்ல. நான் பேசுறது எல்லாமே என்னுடைய குரல் அல்ல. களத்தில் ஒவ்வொருவரும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்ற குரல் இதுதான். தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஒரு பக்கம் திமுக அணி, இன்னொரு பக்கம் அதிமுக அணி, இன்னொரு பக்கம் பிஜேபி அணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அணி. 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நடக்க போகுது, உறுதியாயிருக்கு. இந்த 4 முனை போட்டியில சீமானுக்கு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள்? ஒரு 5 இல்ல ஒரு 10 இல்ல ஒரு 1 கிடைத்தால் நன்று. கிடைக்கவில்லை என்றால் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் குறைந்தது அந்த வேட்பாளர் பொருளாதார இழப்பு எவ்வளவு சந்திப்பார்? இதுவரையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களத்தில் நின்று தோல்வியை தழுவியவர்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் எவ்வளவு பொருளாதார இழப்பை அந்த இயக்கத்தில் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவராகவோ, ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு வார்டு உறுப்பினராக கூட ஜெயித்தவர்கள் அல்ல, வெற்றி பெற்றவர்கள் அல்ல. எல்லோருமே புது முகங்கள், எல்லோருமே ஆர்வ கோளாறில் அரசியலுக்கு வந்தவர்கள். சீமானுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு ஆர்வ கோளாறில் அரசியலுக்கு வந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? திருக்கோடியில் நிற்கிறார்கள். நான் சொல்லல, சீமான் கட்சியிலிருந்து வெளியே வந்த சில பொறுப்பாளர்கள் சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மையப்பன் சன் யூடியூப்ல பேசி இருக்கிற அந்த பேச்சை போய் கேளுங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்ற தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் எண்ணி கண்ணுல தண்ணிய விடுறார். லட்சக்கணக்கான தம்பி தங்கைகளின் எதிர்காலம் வீணாக போய்விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அந்த இயக்கத்தை நம்பி ஒரு பயணம் இனி பிறக்கப் போவதில்லை மக்களுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு சொன்னா என்ன திட்டுவீங்களா? நீங்க என்ன திட்டுறதுனால உங்களுக்கு என்ன பயன்? இது நடந்தது உண்மையா பொய்யா? அதை கருத்துரை பகுதியில கேளுங்க, தப்பே இல்லை. நீங்க சொல்றீங்க இந்த விஷயம் உண்மையா பொய்யா, இதை எப்படி நாங்க உண்மைன்னு எடுத்துக்கிறது? நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது உண்மையாக இருந்தால் அதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேளுங்க. நான் சொல்றேன், வெற்றி குமரன் அவர்களை கட்சியை விட்டு சீமானவர்கள் தான் நீக்கியதாக அவர் சொல்லுகிறார். நான் இப்பொழுதும் உங்களிடம் சொல்லுவது, உயர் திரு சீமான் அவர்கள் அந்த இயக்கத்தில் சர்வாதிகாரியை போல செயல்படுகிறார் என்று அம்மையப்பன் தான் சொல்றார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த இயக்கம் மக்களின் இயக்கமாக இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு சீமானின் மனைவி
அவர் சொல்றாரு பாருங்க, எங்களுடைய அந்நியாரின் தலையீடு அந்த இயக்கத்துல அதிகமா இருக்கு. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக நான் குறைந்தது அந்த இயக்கத்தில் 10 ஆண்டுகளாக பயணிச்சிட்டேன். இதுவரையில் அந்த இயக்கத்தில் ஒரு சிறு களங்கம் கூட இல்லாமல் இருந்த அந்த இயக்கத்துல எங்க அந்நியார் அந்த இயக்கத்துல தலையிட ஆரம்பிச்சாங்க. பல பிரச்சனைகள் வந்துடுச்சு. சீமான் வந்துட்டு தன்னிசையாக செயல்படல, அவரை பின்புலத்தில் இருந்து இயக்குறாங்க. அப்படிதான் அந்த இயக்கம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அம்மையப்பன் சொல்றாரு. அதைத்தானே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என் மேல கோவப்பட்டு என்ன நடக்க போகுது? நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நேத்து பேசின நீங்க நேற்று வந்த இந்த தகவல் பாருங்க. இந்த தகவல் என்ன போட்டிருக்கு பாருங்க. தென்சென்னை தொகுதியின் சட்ட ஆலோசகராக சீமானின் மனைவி கயல்விழி நியமனம். வந்துட்டாங்களா அரசியலுக்குள்ள? இப்ப குடும்ப அரசியலை பத்தி இனி சீமான் பேசுவாரா? தென்சென்னை தொகுதியின் சட்ட ஆலோசகராக சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் நியமனம். வந்துட்டாரு இல்ல அரசியல், வந்துட்டாரு இல்லையா கட்சிக்குள்ள? கட்சிக்குள்ள சீமான் அவருடைய மனைவி வரக்கூடாது என்று இப்போ நான் சொல்ல. கட்சிக்குள்ள சீமான் அவருடைய மனைவி வரக்கூடாது என்பது சட்டமும் இல்லை. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அம்மையப்பன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த கட்சி தொடங்கிய நாளில் இருந்து வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கூட தங்களுடைய வேலையை துறந்து விட்டு இந்த இயக்கத்திற்காக வந்து எத்தனையோ பொருளாதாரத்தை இழந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பல இளைஞர்கள் போராடி இருக்காங்க. பல பேர் உழைப்பு இருக்கிறது இந்த இயக்கத்துல. ஆனால் அவர்களையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளியேற்றி விட்டு திடீரென்று புதிய நபர்களை உள்ள கொண்டு வந்து அவர்களை பொறுப்பாளர்களாக்கி பாராளுமன்றத்தில் நிறுத்தி இருக்கின்ற 24 பாராளுமன்ற வேட்பாளர்கள் யாருன்னே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு அம்மையப்பன் தான் சொன்னார். நீங்க அந்த காணொலி போய் பாருங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க போய் அம்மையப்பனை திட்டுறீங்களா இல்ல உங்க தலைவர் சீமான போய் திட்டுறீங்களா? அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஏன்னா சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லியிருக்கேன். நீங்க போய் பார்த்துக்குங்க. திருமதி காளியம்மாள் மீது நமக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவருடைய ஆற்றல் மிக்க அந்த பேச்சுக்கு இந்த ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தாலும் ஒரு கணம் நின்று கேட்டு விட்டு செல்வார்கள். ஒரு திறமை மிக்க பெண்மணி சகோதரி காளியம்மாள் அவர்கள், அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவரை ஒருபொழுதும் நான் தவறாக பேசவில்லை. கண்ணீரோடு வெளியேறினால் காளியம்மாள் என்று நான் போட்டதற்கு காரணம் அம்மையப்பன் அவர்கள் அவருக்கே இந்த முறை பாராளுமன்றத்தில் நிற்பதற்கான வாய்ப்பு கடைசி நேரத்தில் தான் கிடைத்தது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நான் போட்ட தலைப்பு உண்மையாகி இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு இல்லையா? இப்படித்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டுமே தவிர உங்க வாய்க்கு வரதெல்லாம் போயிட்டு கருத்துரையில எழுதிட்டு போனீங்கன்னா பயன் இல்லை. சிந்திங்க. நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு யோசிங்க. தமிழ் தேசியத்தை முதலில் தமிழ் மண்ணில் ஊன்றியது யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. நாம் தமிழர் கட்சி 2009 உருவானது. பாட்டாளி மக்கள் கட்சி 1989 உருவானது. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் வரலாறு என்ன? உங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு சீமான் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் என்ன நிலையில் இருந்தார்? தமிழ் பாதுகாப்பு இயக்கம் யாரை தலைமையாக கொண்டு இயங்கியது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. 1980களில் மருத்துவர் ஐயா அவர்கள் சங்கம் தொடங்கி முன்னெடுத்த காலம் தொட்டு தமிழை காப்பதற்காக எத்தனை முயற்சிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருப்பவர் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சி செய்திடாததை இந்த மண்ணில் யாராலும் செய்திட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி முன்மொழிந்து நடத்தி கொண்டிருப்பதை சீமான் அவர்கள் தொடருகிறார். இவ்வளவுதான். ஆகையால தமிழ் தேசியத்தை பற்றி எனக்கு யாரும் நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். ஏனென்றால் தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் நேசிப்பதற்கும் அதை பூஜிப்பதற்கும் நாங்கள் கற்று தேர்ந்து அதில் ஊறிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் திராவிடத்தை வேறறுக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். ஆனால் அதற்கு மக்களை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அவ்வளவு சாதாரணமாக மாறுகின்ற நிலையில் இல்லை. ஆகையால இந்த மாற்றங்கள் எண்ணிய பொழுது மாறிவிடாது. இந்த மாற்றங்கள் வருவதற்கு சில ஆண்டுகள் என்பது பல ஆண்டுகளாக போகலாம். அதுவரையில் நீ காத்திருந்தால் இப்பொழுதே நம் கண்முன்னே 3 தலைமுறைகள் தரைமட்டமாக்கி விட்டது திராவிடம். குடியால் சீரழிந்து சின்னாபின்னமாகி போனது. இன்னும் 20 ஆண்டுகள் காத்திருந்து நான் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை தூக்கி உச்சாணியில வைப்பேன் அப்படின்னு சொல்றதை விட 20 ஆண்டில் இன்னும் 2 தலைமுறையை அழியாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான வேலைகளை இப்பொழுது செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.